குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஸ்டாட்டிக் ஜிகேயில் இம்பார்ட்டன்ட் டேஸ் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரிக் பார்ப்போம். காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் ஜிகேயில் இம்பார்ட்டன்ட் டேஸில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எல்லா எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக கேட்பாங்க. நமக்கு மொத்தம் 12 மாதம் இருக்குது. நம்ம 12 மாதத்துலேயும் எல்லா மாதத்துலேயும் ஒவ்வொரு நாள் ஏதாவது ஒரு முக்கியமான நாள் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா நம்ம மைண்டில் கண்டிப்பாக நிற்காது. ஸோ நம்ம ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, ஒரு 12 சின்ன ஸ்டோரி படித்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக இதில் 1 மார்க் வாங்கிடலாம். ஓகே, நம்ம நீங்கள் ஃபஸ்ட்டு பிப்ரவரி மாதம் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லுவேன். அந்த ஸ்டோரியை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு அது ஒரு கதையாக நல்லா கேட்டுக்கோங்க. அதுக்கடுத்து அது என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, இப்போ சொல்லக்கூடியது பிப்ரவரி மாதத்துக்கான கதை. ஒரு கோஸ்ட் கார்டு ஒருத்தர் 2வது வேர்ல்டு வாரில் அவர் சண்டை போட்டுட்ருக்கும் போதே அந்த லேண்டில் அவர் இறந்துருவார். அவர் ஏன் இறந்துருவார்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு 4 வருஷமாகவே கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருப்பார். அதனால் அவர் 2வது வேர்ல்டு வாரில் அந்த கோஸ்ட் கார்டு அவர் அந்த லேண்டில் இறந்துருந்தார். அவர் இறந்தவுடனே அவருக்கு அஞ்சலி செலுத்தணும். அதனால் எல்லாருமே அவரோட உடம்புக்கு மேலே 5 காஷ்மீர் ரோஜா, ஓகேவா, காஷ்மீர் ரோஸ் 5 வச்சுட்டு போவாங்க. அவர் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிறதுனால அவரோட இறப்பை எஃப்எம் ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எந்த எஃப்எம்னா 13.0 எஃப்எம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணது ஆர்ஜே பேர் என்னென்னா சரோஜினி நாயுடு அப்படிங்கிற ஆர்ஜே தான் அந்த 13.0 எஃப்எம்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை கேட்ட உடனே அந்த நியூஸை ஒரு கேட்டு 20 நிமிஷத்துலேயே அவங்க அம்மா வந்துடுறாங்க. எதுக்குன்னா என் பையனை இத்தனை பேர் காப்பாற்றாமல் விட்டிங்களான்னு சொல்லி நீதி கேட்கறதுக்காண்டி அவங்க அம்மா 20 நிமிஷத்துலேருந்து அவங்க வீட்டிலேருந்து அவங்க கிளம்புவாங்க. ஓகேவா, அப்புறம் 21வது நிமிஷம் அதுக்கு அடுத்த நிமிஷமே அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க அம்மா அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க. 20வது நிமிஷத்தில் அவங்க நீதி கேட்கலான்னு வீட்டிலேருந்து கிளம்புதாங்க. 21வது நிமிஷத்தில் அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க அவங்க அம்மா. அப்புறம் அதுக்கு அடுத்த நிமிஷம் 22வது நிமிஷத்தில் அவங்க அம்மா யோசிக்காங்க. என்ன யோசிக்காங்க அப்படின்னா, பிறப்புன்னு இருந்தால் இறப்பு இருக்கான்னு செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாகிடுறாங்க. அதுக்கு அடுத்து 23ஆம் நிமிஷத்தில் அவங்க பிறப்புன்னு இருந்தால் இறப்பு இருக்கான்னு செய்யணும்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அமைதியாகிடுறாங்க. கூட இருந்தவங்களாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இவர் இவ்வளோ ஆரோக்கியமாக இருப்பாரா, 24 மணி நேரமும் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரா, இவருக்கு இப்படி ஆகிட்டா அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் பேசிக்கிட்டுதாங்க. ஆனால் அவங்க அம்மா இந்த சோகத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாத கடைசியில் தான் அவங்க அந்த சோகத்துலேருந்து மீண்டு வருவாங்க. பிப்ரவரி மாதத்தோட கடைசி எப்போ 29 அன்னைக்கு தான் அவங்க அந்த சோகத்துலேருந்து மீண்டு வருவாங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு லைனுக்கு என்னென்ன மீனிங் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அதான் என்னென்ன ட்ரிக் அப்படிங்கிறத இங்கே சொல்லுவேன். ஒரு கோஸ்ட் கார்டு அப்படின்னோம். அப்போ பிப்ரவரி 1 கோஸ்ட் கார்டு டே. 2nd வேர்ல்டு வாரில் லேண்டில் இறந்துருவார் அப்படின்னோம். அப்போது பிப்ரவரி 2 வேர்ல்டு வெட்லேண்டு. அப்புறம் 4 வருஷம் கேன்சரால் பாதிக்கப்பட்டதுனால தான் இறந்தார் அப்படின்னோம். அப்போ பிப்ரவரி 4 வேர்ல்டு கேன்சர் டே. அவர் மேலே 5 காஷ்மீர் ரோஸை வச்சு அஞ்சலி செலுத்தினாங்க அப்படின்னோம். அப்போ பிப்ரவரி 5 காஷ்மீரி டே. 13.0 எஃப்எம்மில் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னோம். அப்போ 13th வேர்ல்டு ரேடியோ டே. அனௌன்ஸ் பண்ண ஆர்ஜே பேர் சரோஜினி நாயுடு அப்படின்னோம். அப்போ அன்றைக்கி தான் சரோஜினி நாயுடோட பர்த்டே. ஓகே, அவங்க அம்மா அந்த நியூஸை கேட்ட உடனே நீதி கேட்கலான்னு சொல்லி 20வது நிமிஷத்தில் அவங்க கிளம்புதாங்க. ஓகேவா, 20வது நிமிஷத்தில் அவங்க கிளம்புதாங்க. இதுக்கு அடுத்து எல்லாமே அடுத்தடுத்த நிமிஷத்தில் நடக்கும். 21வது நிமிஷத்தில் அவங்க அம்மா அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. 20வது நிமிஷத்தில் அவங்க நீதி கேட்கலான்னு யோசிக்காங்க. அப்போ வேர்ல்டு சோஷியல் ஜஸ்டிஸ் டே. 21வது நிமிஷத்தில் அவங்க அம்மா அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க அப்படின்னோம். அப்போ வேர்ல்டு மதர் லாங்குவேஜ் டே. அதுக்கு அடுத்த நிமிஷம் 22வது நிமிஷத்தில் அவங்க அம்மா ஒரு விஷயத்தை யோசிக்காங்க அப்படின்னா என்ன, திங்கிங். அப்போ 22வது என்னது வேர்ல்டு திங்கிங் டே. நெக்ஸ்ட்டு அவங்க என்ன திங்க் பண்ணாங்கன்னா, பிறப்புன்னு இருந்தால் இறப்பு இருக்கான்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அமைதியாகிடுறாங்க. அப்போ 23ஆம் நிமிஷத்தில் அமைதியாகிட்டாங்க. வேர்ல்டு பீஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டே. ஓகே, கூட இருக்கவங்களாம் என்ன பேசிக்கிட்டுதாங்க, 24 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இவருக்கே இப்படி ஆகிட்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டுதாங்க. அப்போ 24th சென்ட்ரல் எக்ஸசைஸ் டே. அவங்க அம்மா இந்த சோகத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கு எப்போ மீண்டு வராங்க அப்படின்னா அந்த மாத கடைசியில் மீண்டு வராங்க அப்படின்னோம். அப்போ பிப்ரவரி 29 நேஷ்னல் டி அடிக்ஷன் டே. டி அடிக்ஷன்னா அந்த மறுவாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை மீண்டு வர்றது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கதையை நீங்கள் 2-3 வாட்டி சொல்லி பார்த்துக்கிட்டு 21 என்ன அந்த நிமிஷம்லாம் கரெக்டாக 4 நிமிஷமும் வரிசையாக தான் வரும்.
ஸோ நீங்கள் இந்த கதையை 2 வாட்டி நீங்கள் சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் அது வந்து லைஃப் லாங் மறக்காது. நீங்கள் வந்து ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு டேவாக படிச்சிங்க அப்படின்னா அது படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரி ஒவ்வொரு இதுக்கும் நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். அந்த ஸ்டோரியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து இதில் கண்டிப்பாக நீங்கள் 1 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் ஜிகேயில் வந்து எவ்வளோ ஷார்ட்கட் போட முடியுமோ அவ்வளோக்கு ஷார்ட்கட் போட்டிருப்போம். அது மாதிரி மற்ற பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி எல்லாத்துக்குமே வந்து நம்ம அதிகமாக ஷார்ட்கட் போட்டிருப்போம். டிஎன்பிஎஸ்சி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து போர்ஷன் ஃபுல்லாக வந்து ஷார்ட்கட் போட்டே வந்து நம்ம அதை கவர் பண்ணியிருப்போம். ஸோ வந்து இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உடனே வரும். ஓகே, தேங்க்யூ.